ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வீடியோவில் என்னோட சிறுவயது நவராத்திரி பற்றியும் தசரா பற்றியும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு குலசேகரம் பட்டினம் பக்கத்தில் இருக்கிறது தான் என்னோட சொந்த ஊர். ஸோ எங்கள் ஊரில் தசரா ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட சிறுவயது தசராவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி கொலுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று தசரா பண்டிகையும் கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சிட்டாங்க. தசரா பண்டிகைன்னா என்ன? நம்ம இந்தியாவிலே மைசூருக்கு அடுத்தால தசரா பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான். அந்த கிராமம் பேரு குலசேகரப்பட்டினம். இங்க இருக்கிற முத்தாரம்மன் கோயில தான் இந்த தசரா திருவிழா சிறப்பா கொண்டாடப்பட்டது. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில்ல நம்பிக்கையோட வழிபட்டா எல்லாமே கிடைக்குங்கிறது மக்கள் நம்புறாங்க. முத்தாரம்மன் கருணையும் சக்தியும் கொண்ட தெய்வம். அவங்க துர்க்கை, பார்வதி, காளி அவங்களோட ரூபமா தான் கருதப்படுறாங்க. இந்த சாமியை கும்பிடுறது மூலமா அவங்க வாழ்வில் கிடைக்கிற சிரமங்கள்ல இருந்து தீர்த்ததுக்கும், நோய் நொடியிலிருந்து வெளிவரதுக்கும் இந்த அம்மனை வணங்குறாங்க. குலசை முத்தாரம்மன் கோயில் அவ்வூர்ல ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா விழா ரொம்பவே முக்கியமானது. இதுக்கு ஏகப்பட்டான லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. குறிப்பா நவராத்திரி பண்டிகையில தான் இந்த தசரா திருவிழா நடைபெறுது. இதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து பலவிதமான வினோத உடைகளை அணிஞ்சு கோவிலுக்கு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த கோவில் அங்க உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். அது மட்டும் இல்லாம புனித இடமாவும் கருதப்படுது. முத்தாரம்மனை வேண்டிக் கொண்டா நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமணம் நடைபெறாம இருக்கவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாம எதுவும் தீரா நோய் இருந்தாலும் அது தீர்க்கப்படும்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கோயிலோட கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கையை ஒருங்கிணைக்கும் முக்கிய தலமா இருக்குது இந்த கோயில். முத்தாரம்மன் கோயில்ல தசரா விழா எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு கதை சொல்றாங்க. முன்னொரு காலத்துல கொலசேகரப்பட்டினம் கிராமத்துல ரொம்ப வறுமையும் தண்ணிக்கு கூட ரொம்ப பஞ்சம் இருந்துச்சாம். அப்போ மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். விவசாயம் செய்ய முடியாத நிலையும் வந்துச்சாம். நிலம் பார்த்தாலே வறண்டு போய் இருந்துதான். அதே டைம்ல பக்கத்து ஊர்ல நல்ல மழை பெஞ்சு அவங்க செழிப்பா இருந்தாங்களாம். அப்போ அங்க ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க முத்தாரம்மனை வேண்டி அவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வணங்கிக்கிட்டாங்க. அதுக்காக தான் அவங்க 30 நாட்கள் விரதம் இருந்து தசரா தினத்தன்று முத்தாரம்மனை வழிபட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சாம். மழை பெஞ்சு அவங்களோட கஷ்டம் எல்லாமே போச்சாம். அதுல இருந்து அவங்க இந்த தசரா பண்டிகையை கொண்டாடப்படுறதாக சொல்லப்படுது. இந்த தசரா விழா அன்னைக்கு வினோதமா உடை அணிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க தீமிதித்தல் போன்ற தன்னோட நேர்த்திக்கடனையும் அம்மனுக்கு செலுத்துறாங்க. இந்த நிகழ்ச்சி அங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கப்படுது. ஏகப்பட்ட மக்கள், அதாவது லட்சக்கணக்கில் மக்கள் அன்னைக்கு அங்க இருப்பாங்க. இந்த தசராக்கு விரதம் இருந்து முதல்ல காப்பு கட்டுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வணங்கிட்டு அங்க இருக்கிற காப்பை கட்டி அவங்க விரதத்தை ஆரம்பிப்பாங்க. காப்புங்கிறது ஒரு புனிதமான நூலா கருதப்படுது. இந்த நூல் அம்மன் பாதத்துல வச்சு வணங்கி பக்தர்களுக்கு கெட்டுறாங்க. அவங்க இது விரதம் இருந்து விரதம் முடியும் போது திருப்பி இந்த காப்பை கலத்துவாங்க. இந்த காப்பு நம்ம அம்மனோட அருளை தருவது மட்டும் இல்லாம மக்களோட நல்வாழ்வு, ஆரோக்கியம், அவங்களோட வேண்டுதலை எந்த தடங்கள் இல்லாம நிறைவேற்ற சக்தியையும் பக்தர்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கும் இந்த காப்பு கட்டுறது நடைபெறுறது. சிறுவர் சிறுமியை இந்த காப்பை கட்டுறதுனால அவங்க நோய்கள் மற்றும் அவங்ககிட்ட வர்ற தீய சக்தியை தடுக்கவும் முத்தாரம்மன் வணங்கி இந்த காப்பை கட்டிக்கிறாங்க. பக்தர்கள் காப்பு கட்டின உடனே அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அங்க போய் அவங்க எந்த வேடம் அணியணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேடம் அணிவாங்க. வேடம் நிறைய வேடம் இருக்கு. அதுல என்னென்னு பார்க்கலாம். அம்மன் உருவம் அணிவாங்க. அம்மன், அதாவது அட்டகாளி, அதுக்கப்புறம் தேவி, துர்கா, காளி எல்லா வேடமும் அணிவாங்க. அம்மன் வேடம் அணிறவங்க ரொம்ப பக்தியா இருந்து விரதம் இருப்பாங்க. மற்ற வேஷத்தை விட அம்மன் வேஷம் இருக்கவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அதிகமாவே விரதம் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் முருகன், பிள்ளையார் வேஷம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி சின்ன பசங்க போடுவாங்க. ஹனுமான் வேஷம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அரக்கன் வேஷம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பைத்தியம் வேஷம் போடுவாங்க. அதாவது சின்ன வயசுல ரொம்ப உடம்பு முடியாம இருந்து, அது சரியாகலன்னா, அவங்க அப்பா, அம்மா வேண்டியிருப்பாங்க. என் குழந்தைக்கு சரியானா, நான் வந்து இந்த பைத்திய வேஷம் போடுறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அதனால அந்த பைத்தியம் மாதிரி வேஷம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம, புலி வேஷம் போடுவாங்க. ஏகப்பட்ட வேஷம் போடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கே கொறவன், கொறுத்தி வேஷம்லாம் போடுவாங்க. அப்படி சூனியக்காரன் வேஷம், அப்படி ஏகப்பட்ட வேஷம் போடுவாங்க. வேஷம் போடாமலும் வெறும் பாவாடை தாவணி போட்டு, பாவாடை சட்டை போட்டு அதுவும் போடுவாங்க. இவங்க வேஷம் போட்டு காலையிலே எந்திரிச்சு, குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு, வேஷம் போட்டுட்டு காலையிலேயே ஒவ்வொரு வீடா போய் குலசை முத்தாரம்மனுக்கு காணிக்கை வாங்குவாங்க. அவங்க இந்த காணிக்கைய சாயங்காலம் ஒரு 5, 6 மணி வரை வாங்குவாங்க. அந்த வெயில்லயும் காலையில செருப்பு போடாம தான் அவங்க ஒவ்வொரு வீடா போவாங்க. மோஸ்ட்லி அந்த ஊர் போவாங்க. பக்கத்துல ஊரு எல்லா ஊருக்குமே அவங்க டிராவல் பண்ணி போயி அம்மனுக்காக காணிக்கை வாங்குவாங்க. அந்த காணிக்கைய எடுத்துட்டு வந்து வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாலை போட்டிருக்க டைம்ல அவங்களுக்கு செலவாகும்ல. அந்த செலவுல இருந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்க காணிக்கைய அம்மன் உண்டியல்ல போட்டுருவாங்க. இப்படிதான் அவங்க விரதம் இருந்த நாள் ஃபுல்லா அவங்களோட காலையில இருந்து சாயங்காலம் வர அம்மனுக்கு விரதம் இருந்தது மட்டும் போதும் இல்லாம காணிக்கையும் வசூல் பண்ணுவாங்க. சாயங்காலம் கோயில்ல போய் தங்கி தங்கி அங்க கோயில்ல வணங்கிட்டு இருப்பாங்க. இந்த வேஷம் போடுற பக்தர்கள் வந்து ஒவ்வொரு குழுவா இருப்பாங்க. அவங்க ஊருக்கு ஒரு குழு அல்லது ஒரு தெருக்கு ஒரு குழுன்னு இருப்பாங்க. அது வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தெரு செட்டு, இந்த தெரு செட்டு அப்படி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஒரு கோயில்ல தங்கி இருந்து இருப்பாங்க. முதல்ல வந்து ஒரு 3, 4 நாளைக்கு தனியா போவாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே ஒவ்வொரு குழுவா தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் காணிக்கை வசூலிப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தசரா வந்தாலே ரொம்பவே பயப்படுவேன். அந்த டைம்ல வந்து குரங்கு வேஷம், கரடி வேஷம்லாம் ரொம்ப பயமா இருக்கும். அந்த கரடிக்கெல்லாம் கை நகம், குரங்குக்கெல்லாம் கை நகம் நீளமா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து முகமூடிய கழட்டவே மாட்டாங்க. மத்த வேஷம், காளி வேஷம், வேற பிள்ளையார், முருகன் வேஷத்துக்குலாம் நம்ம முகம் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஆனா குரங்கு, கரடி வேஷத்துக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கும். பயமும் காட்டுவாங்க. நம்ம அவங்கள பார்த்து பயப்படுறோங்கும்போது பயமும் காட்டுவாங்க. ஸோ எனக்கு நான் ஒரு 4, 5 வருஷத்துக்கு நான் குரங்க பார்த்து பயந்துருக்கேன். அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி வெளிய போக மாட்டேன். அப்ப நமக்கு வந்து குவார்ட்டர்லி லீவ் விட்டுருப்பாங்க. அந்த டைம் வெளிய போமாட்டோம். ஜல் ஜல் ஜல்ன்னு சவுண்டு கேட்டாலே ரொம்பவே பயமா இருக்கும். நம்ம பயப்படுறோம்ன்னு தெரிஞ்சாலே பயம் காட்டுவாங்க. குரங்குக்காக பயந்து கட்டில் கடியிலலாம் போய் ஒளிஞ்சிருக்கேன். மொட்டை மாடிலலாம் போய் ஒளிஞ்சிருக்கேன். அது இப்ப நினைச்சா சிரிப்பா வருது. அந்த டைம்ல ரொம்பவே பயமா இருக்கும். அவங்களும் நம்மள பயம் காட்டுவாங்க. அப்புறம் வந்து கரடி வேஷம் கூட அந்த அளவுக்கு இருக்காது. அந்த குரங்கு வேஷத்தோட ஃபேஸ் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அந்த அந்த போடுற வேஷம் வந்து அங்க உள்ள எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லயுமே வெளிய தொங்க போட்டிருப்பாங்க. அப்பமே நமக்கு பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கும். குரங்கு வேஷத்தோட துணி எப்படி இருக்கும்னா, நம்ம சாக்கு துணி இருக்குல்ல, அதுல வந்து தச்சிருப்பாங்க. முகமூடி வந்து பச்சை கலர்ல, ரெட் கலர்ல, ப்ளூ கலர்ல அப்படிலாம் இருக்கும். அது ஒரு பார்த்தாலே ஒரு பயங்கரமா இருந்த மாதிரி இருக்கும். கரடி வேஷமும் அப்படிதான். குரங்கு வேஷம், கரடி வேஷம் 2 தான் ரொம்பவே பயம் காட்டுவாங்க. சின்ன வயசுல அதிகமா பயந்தது அப்படின்னா வந்து குரங்கு, கரடி வேஷம் தான். இப்ப காளி வேஷம் வந்து காணிக்கை எடுக்க வரும்போது அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்போ வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா காளி வேஷம் இருக்கவங்க வந்து எப்பவுமே சாமி அருளோட இருப்பாங்க. அப்போ அவங்க இப்படி ஆடிட்டே இருக்கும்போது நமக்கு பயமா இருக்கும். கையில ஈட்டிலாம் வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கும். அந்த டைம்லலாம் ரொம்ப பயந்துருக்கேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சாயங்காலம் வந்து வன்னி குத்துன்னு செய்வாங்க. அதாவது வன்னி செடிய நட்டு வச்சு, அங்க வந்து அம்மன் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த அந்த ஃபங்ஷனும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும். அப்போ வந்து வேடம் போட்டவங்கலாம் இருந்து ஆடுவாங்க. அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த சூரசம்ஹாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த வன்னி இலைய எல்லாருக்கும் குடுப்பாங்க பிரசாதமா. இந்த நிகழ்வும் அங்க சுற்றுவட்டார பகுதியில கொஞ்சம் பிரசித்தி பெற்றதா தான் இருக்கும். சரஸ்வதி பூஜை முடிஞ்சாலே மோஸ்ட்லி வேஷம் போட்டவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிருவாங்க. ஆனா என்ன அவங்க கோயிலுக்கு போனாலுமே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்கு நம்ம காதுல வந்து ஜல் ஜல் அப்படிங்கிற சவுண்டும்,
அவங்க அந்த இது அவங்க காணிக்க பிரிக்கிறதுக்கு டப்பா எப்படி வச்சிருப்பாங்கன்னா, பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, அந்த பெயிண்ட் டப்பால வந்து 2 பக்கமும் வந்து ஓட்ட போட்டு, அதுல கயிறு கட்டி கழுத்துல போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து காணிக்கை கேட்கறதுக்கு வந்து அந்த டப்பாவ அப்படி தட்டுவாங்க. அது குலுக்குற சவுண்ட், காயின் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டும் ஒரு வாரத்துக்கு நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கும். அந்த குலுக்குற சவுண்டும், ஜல் ஜல்ங்கிற சவுண்டும். அவங்க நடந்து போகலனாலும் அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அவங்க வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாருமே அவங்க சொந்த ஊர்ல இருந்து குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருவாங்க. அங்கதான் இருப்பாங்க. அங்கேயும் சூரசம்ஹாரம் நடக்கும். அங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சு அங்க எல்லாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அவங்க காப்பா கலத்துட்டு ஊருக்கு வருவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த டைம்ல நிறைய பேர் என் கூட மாலை போட்டிருப்பாங்க காப்பு கட்டி. அதனால எனக்கு அதை பத்தி கொஞ்சம் நிறைய தெரியும். அவங்க என்னென்ன வேஷம் போடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காப்பு கட்டுறவங்கள கிளாஸ்ல யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. டீச்சர்ஸ் யாரும் எதுவும் திட்டவும் மாட்டாங்க. அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாவும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல குலசை மாதிரி கர்நாடக மாவட்டத்துல மைசூர் தசராங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். மைசூர் தசரா மைசூர்ல ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க திருவிழா ஆகும். நவராத்திரி 9 நாட்களும் கொண்டாடப்பட்டு 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு இது சிறப்பா நிறைவு பெறுது. தசரா என்ற சொல் தசம் 10 மற்றும் ஹரா அழிப்பு, அதாவது தீமையை அழிக்கிற நாளா இது கருதப்படுது. இந்த பண்டிகையில துர்க்கை அம்மன் அசுரரை வென்று நன்மை நிலைநாட்டியத நினைவு கூறும் திருவிழாவா கொண்டாடப்படுது. மைசூர் தசராவோட வரலாற பார்க்கலாம். மைசூர் தசரா வந்து 400 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது. இந்த திருவிழா வந்து 1910 இருந்து விஜயநகர அரசன் ராஜவாடையில ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் வாடையார் அரசர்கள் இதை மைசூரின் முறைப்படி ஒழுங்கு செஞ்சாங்க. இன்று மைசூர் அரண்மனை மக்களால இது சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த விழா டைம்ல மைசூர் அரண்மனை வந்து நல்ல விளக்குகளால வெளிச்சமா காணப்படும். இந்த மைசூர் அரண்மனை கண்ணாடி மாதிரி 1,00,000க்கும் மேற்பட்ட விளக்குகளால அலங்கரிக்கப்படும். இந்த அழகிய அரண்மனை திருவிழா போலவே காணப்படும். விஜயதசமி அன்னைக்கு யானை சவாரி ரொம்ப சிறந்த ஊர்வலமா இருக்கும். இதோட முக்கியமான பகுதியே அலங்கரிக்கப்பட்ட யானையில துர்க்கை அம்மனை வச்சு அந்த நகரோட முக்கியமான இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இதுக்கு பின்னாடி பல கலைஞர்களும் பறவைகளும் நிறைய தாம்பூலத்துல பாரம்பரிய பொருட்களும் வச்சு எடுத்துட்டு போவாங்க. விஜயதசமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு யானையை வச்சு கோவில்ல நடைபெறும். மைசூர் ராணி வந்து அம்மனை கும்பிட்டுட்டு அம்மனை வணங்கிட்டு யானையும் வணங்குவாங்க. மைசூர் நடக்கிற இந்த 10 நாள் திருவிழாவும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்குது. நாட்டுப்புற கலை, நாடகங்கள், இசை, நட நிகழ்ச்சின்னு ஏகப்பட்டது இங்க நடக்கும். நம்மளோட இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தும் வகையில இங்க நிகழ்ச்சிகள் நடக்கும். விஜயதசமி அன்னைக்கு நைட்டு மைசூர் தசராவை அந்த முடிக்கும் நிகழ்ச்சியா தூண் விளக்கு ஊர்வலம் நடக்கும். இது ராணுவ காட்சியில தொடங்கப்பட்டு வான வேடிக்கையோட முடிவடையும். இதுல வீரர்கள், காவலர்கள் அவங்களோட திறமைகளை செய்வாங்க. மைசூர் வந்து மைசூர் வாடையார் மரபை தொடர்ந்து கொண்டாடப்படுது. மைசூர் அரச குடும்பம் இன்னும் அந்த திருவிழாவை முன்னெடுத்து செஞ்சுட்டு வராங்க. மைசூர் அரண்மனையில விசேஷ வழிபாடு நடத்தி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இன்னைக்கும் மைசூர் தசரா வந்து ரொம்ப மகத்துவம் பெற்றதா கொண்டாடப்படுது. மைசூர்ல முக்கியமான விழாக்கள்ல இது தமிழகத்திலையும் கர்நாடகத்திலையும் என்ன இந்தியாவில இருந்து பல இடங்கள்ல இருந்து மக்கள் இந்த தசரா ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உலகிலுமே பல பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து மைசூர் விழாவை காண வராங்க. மைசூர் தசரா காலத்துல மைசூர் நகரம் முழுவதும் பண்டிகை போலவே இருக்கும். கண்கவர் அலங்காரங்கள், கோவில் வழிபாடுகள், மக்கள் கூட்டம், பறவைகள், கலை நிகழ்ச்சிகள்னு மைசூர் தசரா பண்டிகையே ரொம்ப கிராண்டா நடக்கும். மைசூர் தசரா வெறும் விழா மட்டும் இல்லாம மத வரலாற்றுக்கும் முக்கியமான நிகழ்வா இருக்கு. தசரா நவராத்திரி நடந்த முக்கியமான விஷயங்களை நினைவு கூறும் வருகையில மதம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை இணைக்கும் விழாவாகவும் மைசூர் தசரா விழா இருக்குது. தசரா காலத்துல மைசூர்ல பாரம்பரிய உணவுகள் ரொம்ப பிரபலம்.
சிறப்பு உப்புமா, அவியல், பாயாசம் அப்படின்னு பல பாரம்பரிய உணவுகள் அங்க தயாரிக்கப்படும். மைசூர் தசரா பண்டிகை ஒரு சிறந்த பாரம்பரிய விழாவாகவும், உலக மக்கள் எல்லாமே திரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. இதுதான் என்னோட சிறு வயது தசரா பண்டிகையோட அனுபவம். சின்ன வயசுல தசரா பண்டிகை வருதுனாலே ரொம்ப பயமா இருக்கும். இப்போ தசரா பண்டிகைக்கு போக முடியலையேன்னு ஏக்கமா இருக்கு. அந்த ஒண்ணு தான் வேறுபாடு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த நவராத்திரி முடியிற வர நவராத்திரி கதைகள் நம்ம சேனல்ல வந்துட்டுருக்கும். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.